அப்சஷன் ரீசெண்டாக நான் யாரை மீட் பண்ணாலும் எங்கே மீட் பண்ணாலும் தொடர்ந்து நீங்கள் அப்சஷன் பார்த்துட்டீங்களா, ஐயோ பார்க்கலையா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டா மாதிரியும், தயவு செஞ்சு அதை போய் பார்த்துருங்க, பார்க்கலன்னா அவ்வளோதான் உங்கள் மேலே ஒரு பெரிய பழி வந்துடும் அப்படின்ற மாதிரியும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஆஹா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்க போலியே, நம்ம தான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு மாதிரி பதட்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி நானும் ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்தேன். கண்டிப்பாக அவங்க எல்லாரும் என்ன ஒரு ஹைப் கொடுத்துருந்தாங்களோ, ஏன்னா நான் பெரிய லெவலில் அந்த கதையை பற்றி எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கல. அது ஒரு ஹாரர் படம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த அந்த அப்சஷன் அப்படின்ற அந்த போஸ்டரை பார்க்கும்போதும் சரி, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அது ஒரு ஹாரர் படம் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். பட் இந்த கதையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஹாரரை தாண்டி எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். பட் அந்த ஆசை நிறைவேறதுக்கான காரணம் நிறைய இருக்கும். கடவுள் அதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பார், அது ஏன் நிறைவேறலை அப்படின்றதுக்கு. சப்போஸ் அப்படி ஒரு காரணங்கள்லாம் இல்லாமல் அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா அவன் வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகமாக மாறுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த கதையோட ரைட்டிங் அண்ட் பிளாக் மேஜிக்கை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த விதம், அண்டு டுவர்ட்ஸ் எண்டில் அது எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷராகவும் ரொம்ப பெயினாகவும் இருக்குது. அந்த இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஆஃப்டர் 2000க்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடியே நம்ம தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறத பார்த்துருக்கோம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க கரெக்டாக ஒன்றா இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவங்க பேசி சால்வ் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்திருக்கு. நம்ம அப்படி ஒரு கப்புள்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷராக போய் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடந்துக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போகுது. இன்னொரு ஜோனில் என்னன்னா, இல்லை இவங்களே ஏதாவது ஒரு எண்டு ஒன்று பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பாகவும் பயங்கர டாக்ஸிக்காக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஷாக்காகவும் சர்ப்ரைஸாகவும் பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு விஷனில் ஒரு கதையை பண்ணி அதுக்குள்ளே பிளாக் மேஜிக் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு தலைக்குள்ளே ஒரு பாம்பு போட்டு விட்டா மாதிரி இருந்துச்சுப்பா. எப்படிடா இப்படி ஒரு ஐடியா ஒன்று ஃப்ரேம் பண்ணிங்க, எப்படி ஒன்று ஸ்டேஜ் பண்ணிங்கன்றது புரியலன்னு. நீங்கள் இந்த படத்தோட பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிமம் பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன கேரக்டர்ஸ், ஆனால் அது கொடுக்குற இம்பேக்ட் இருக்குது தெரியுங்களா, ஒரு பீக்குங்க. கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லையுமே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பர்சனை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்சஷன் அப்படின்றது இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு டாக்ஸிக்காக மாறும். அந்த டாக்ஸிக்காக மாறும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரும் பெயினும் கொடுக்குறாங்க. அண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து பார்க்குறாங்களா, நீ ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, வெளியில் வந்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்படி முடியாது. அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, ஒரு காரணங்கள்லாம் கிடையாது. அது முடியாது. வெளியில் வந்துட்டு நம்மளும் ஒரு 3 நாள் வெளியில் வந்திருப்போம், மறுபடியும் அதுக்குள்ளே போகிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அது எந்த விதமான காரணம் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இதுதான் காரணம்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் உண்மையான காரணமாக நம்ம அதை யோசித்தாலும் அந்த காரணமாக அது இருக்காது. அதுக்கு ரீசனே இல்லை அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மறுபடியும் சேர்கிறதுக்கு. அதை பிரேக் பண்ணிட்டு வர்றவங்க 100% அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த 99% ஒரு கப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றத டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அதுவும் இதில் பிளாக் மேஜிக் ப்ளஸ் ஹாரர் வேறு இருக்குது. அதுக்காக ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்பா மிரட்டிட்டாங்க. அதுவும் இந்த படத்தோட ஹீரோயினாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. என்ன நடிப்புன்றீங்க, என்ன வேரியேஷனு, டக்குன்னு ஏதோ ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. வீட்டிலலாம் ஒரு லைட் இப்போ புதுசாக வந்திருக்கு, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒயிட்டாக எரியும், மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆன் பண்ணிங்கன்னா எல்லோவாக எரியும், மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டும் சேர்ந்து எரியும். அப்படி மாதிரி இந்த பொண்ணோடைய அந்த வேரியேஷனை கலந்து கட்டி அடிக்கிறாங்க. டக்குன்னு மாற்றுறாங்க. அது பார்க்கும்போது நமக்கே ஒரு பயமாக இருந்தது. இந்த படம் பார்த்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமாலாம் நான் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா எப்படி இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருந்திருந்தா அந்த லைஃப் என்னவா மாறி இருக்குன்ற மாதிரி அப்படி ஒரு பயத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுறாங்க. அப்போ அந்த கதையோட இம்பேக்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. டெஃபினட்டாக சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த அப்சஷன் அப்படின்ற திரைப்படத்தை போய் பாருங்கள். ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தும். ரொம்ப என்ன மாதிரி ஒரு இலகன மனசாக இருக்கீங்க, உங்களால் ஒரு பெரிய இம்பேக்டெல்லாம் தாங்க முடியாதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நானே இந்த படத்தில் ஒரு சில சீக்வன்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு எப்போ இந்த சீன் முடியும்னு தெரியலையே, ரொம்ப வலியும் வேதகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கவங்க கொஞ்சம் சமாளித்து இந்த படத்தை பாருங்கள். இல்லை உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. இதை தாண்டி நீங்கள் இந்த அப்சஷன் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.